கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் தியானத்துக்கென்று எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம், அது யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 40வது வசனத்தின் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் என்றால் என்ன? வேதம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனுஷன் ஒரு பாலைவனத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். அவன் நீண்ட தூரம் நடந்து போனான். அதனால் அவன் தண்ணீர் தாகத்தினால் தவித்துக் கொண்டிருந்தான். தண்ணீர் தாகத்தினால் அங்கும் இங்கும் பார்த்தான், ஒரு இடத்திலும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அவன் நடந்து கொண்டு ரொம்ப களைப்போடு நடந்து கொண்டு போயிருந்தான். அப்பொழுது தூரத்துல ஒரு அடிக்கிற பம்ப் ஒண்ணு தெரிந்தது. அவன் ஓடி போய் பார்த்தான். அந்த பம்ப்ல அடித்து பார்த்தான், தண்ணீர் வரவில்லை. அவன் ரொம்ப களைப்பாக இருந்ததுனாலே சோர்ந்து போனவனாக அவன் திரும்பி பார்த்தான். ஒரு ஆச்சரியம் காணப்பட்டது. ஒரு பாட்டில்ல தண்ணீர் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவன் கிட்டக ஓடி போய் அதை குடிக்கலாம் என்று நினைத்த பொழுது அந்த பாட்டில்ல ஒரு சீட்டு எழுதி ஒட்டி இருந்தது. அந்த சீட்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்க வேண்டாம், ஆனால் ஒன்று செய்யுங்கள், இந்த தண்ணீரை அந்த அடிக்கிற பம்புல நீங்க ஊத்தி அதை அடிங்க, அப்பொழுது தண்ணீர் வரும், நீங்க நிறைய தண்ணீரை குடிச்சிட்டு அந்த பாட்டில தண்ணீரை குடிச்சு வச்சுட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அது எழுதி இருந்தது. ஆனால் இவனுக்கு பயங்கர தண்ணீர் தாகம். அவன் யோசித்துக் கொண்டே இருந்தான், குடிக்கலாமா அல்லது அந்த பைப்ல ஊத்தி அடிக்கலாமா? ஏன்னா ஒருவேளை பைப்ல ஊத்தி அடிச்சா தண்ணி வராம போயிட்டுதா இந்த பாட்டில் தண்ணியும் போயிடும், அவனால குடிக்க முடியாது. யோசித்துக் கொண்டிருந்தவன், சரி அதுல எழுதி ஒட்டி இருக்கிறது என்று சொல்லி அதை நம்பி அதை ஊற்றி அவன் பைப்பை அடித்தான். அப்பொழுது நிறைய தண்ணீர் வந்தது. அதை குடித்து அந்த பாட்டிலையும் குடிச்சு வச்சுட்டு போனான். பாருங்க, நம்பப்படுகிறவைகளின் காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாயிருக்கிறது. வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் விசுவாசம். விசுவாசிக்கிறவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். விசுவாசத்தை தேவன் நமக்கு திறவுகோலாக கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மகிமையை காண்பார். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பக்திமான்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகள், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? எப்படியாக சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அதாவது வேதாகமத்துல பழைய ஏற்பாட்டுல சீரியா தேசத்து ஒரு தளபதி ஒருத்தவன் இருந்தான். அவன் பேர் நாகமான். அவன் பயங்கர பராக்கிரமசாலி. அந்த பட தளபதி ஆயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியா தேசத்துக்கே ரட்சிப்பை கட்டளையிட்டார். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிக்கு குஷ்டரோகம் அவன் சரீரம் முழுவதும் இருந்தது. அப்பொழுது அவன் வீட்டில் ஒரு அடிமை பெண் வேலை செய்து கொண்டிருந்தான். அதாவது இஸ்ரவேலின் அடிமை பெண் அவன் வீட்டிலே இருந்தார். அப்பொழுது அந்த அடிமை சிறு பெண் சொன்னால் அவன் மனைவியிடத்துல, இந்த ஐயா இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஒரு தீர்க்கதரிசிகிட்ட போனார் என்றால் நிச்சயமாக அவர் இவருக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லி அந்த சிறு பெண் அந்த குடும்பத்துல இருந்தவங்களுக்கு சொன்னார். அதை நம்பி அந்த நாகமான் சிரியா தேசத்து ராஜாவினிடத்துல கடிதம் வாங்கி பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ராஜா கிட்ட போனா, இஸ்ரவேல் ராஜா மூலமாக எலிசாவினிடத்துல அவன் போனான். அப்பொழுது எலிசா சொன்னான், நாகமானே, நீ யோர்தான் நதியில 7 தரம் ஸ்நானம் பண்ணி மூழ்கி எழுந்திரு, உன் வியாதி சுகமாகும் என்று சொன்னான். அப்பொழுது நாகமானுக்கு மிகவும் கோபம் வந்தது. நான் வந்தால் நிச்சயமாக இந்த மனுஷன் என்னை தொட்டு சுகமாக்குவான் என்று நினைத்தேன். ஆனால் இவரோ யோர்தான் நதியில 7 முறை போய் என்னை ஸ்நானம் பண்ண சொல்லுகிறாரே, மூழ்க சொல்லுகிறாரே என்று சொல்லி அவன் ரொம்ப வேதனையோடு திரும்பி போனான். அப்பொழுது கூட வந்த வேலைக்காரன் சொன்னான், ஐயா, அந்த மனுஷன் ஒரு கடினமான காரியத்தை சொல்லவில்லையே, இலகுவான ஒரு காரியத்தை தானே சொன்னார். 7 முறை மூழ்கி
நாம் எழுந்திருக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை சொன்னான். சரி, அந்த வார்த்தையை கேட்டு அவன் போய் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கினான். 1 முறை, 2 முறை, 7வது முறை அவன் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் சரீரத்தை போல அந்த வியாதி நீங்கி சொஸ்தமானது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் சகல நன்மைகளையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நாம் விசுவாசிப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டவைகள். அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அதை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானது, அந்த வார்த்தையை நாம் எழுதின அந்த வார்த்தையை விசுவாசித்து நாம் ஆண்டவரிடத்துல நாம் பிரவேசிக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விசுவாசத்தின்படியே தேவன் நமக்கு அருள்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாய் கடந்து போனாலும் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கும்படிக்கு நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த வார்த்தையில் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு அருளும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இதை விசுவாசித்து உம்மிடத்திலிருந்து சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.